ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் வாங்கின மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரப்பொடின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சின்ன சைஸாக இருக்கும் அந்த மீனும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாலை மீன், இது ரெண்டும் வாங்கினோம். ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த காரப்பொடி அப்படின்னு சொல்கிற இந்த சின்ன மீன் பார்த்திங்கன்னா பெரிய மீன் விட ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நியூட்ரிஷனில் ஒர்க் பண்ணுற என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, பெரிய மீன் விட சின்ன மீன் தான் வந்து வெயிட் லாஸ்க்கும் எடுக்கிறது வந்து அவங்களோட ரூல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களாம். நீங்களும் வெயிட் லாஸ் அந்த மாதிரி டயட்டில் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பெரிய மீன் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன மீன் வந்து எடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, ப்ளஸ் வெயிட் லாஸும் ரொம்ப நல்லதுங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த வயிறு பகுதியை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் வந்துடும். இப்படி தான் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். நிறைய பேர் சின்ன மீன் வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்காமையே வந்துடுவாங்க. இது வந்து இந்த வயிறு பகுதியில் இருக்கிற வேஸ்ட்டு மட்டும் எடுத்தால் போதும், நாங்கள் வேறு எதுவுமே எடுக்க மாட்டோம். எதுவுமே எடுக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாதுங்க. முழுசாக நீங்கள் வந்து கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி சேர்த்து வச்சு இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது முள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் அப்படியே வாயில் போட்டு நீங்கள் சதைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தான் நாங்கள் வந்து இதை சாப்பிட்றது. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சின்ன மீன் வாங்கி சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சில டைம் பார்த்திங்கன்னா பெரிய மீனும் வாங்குவோம், சில டைம் பார்த்திங்கன்னா சின்ன மீனும் வந்து நாங்கள் அடிக்கடி வாங்குறது உண்டு. ஒமேகா 3 வந்து அதிகமாக இருக்கிற மீன்கள் பார்த்திங்கன்னா இந்த சின்ன மீனில் தான் அதிகமாக இருக்குங்க. தோலி, சாலை, மத்தி இந்த மாதிரி மீன்கள் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. இது வந்து பிபி பேஷண்ட்டுக்கும் சுகர் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்ல பெஸ்ட்டான ஒரு மீன்கள்னு சொல்லலாம். பெரிய மீன்கள் எடுக்கிறத விட நீங்கள் சின்ன மீன்கள் நார்மலாக நீங்கள் எடுத்துட்டாவே நல்லது ஹெல்த்துக்கு. சிலர் எல்லாம் கேட்பாங்க, டெய்லி வந்து மீனை எப்படி சாப்பிட்றது, இது வந்து நல்லதா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்பாங்க. நான் வந்து சொல்வேங்க, டெய்லி நீங்கள் மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான்வெஜ் விட மீன்கள் தான் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நான் சொல்லுவேன். கண்ணுக்கானாலும் சரி, உங்களோட ஹெல்த்து எல்லாத்துக்கும் சரி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் நான் ஒன்று ரீட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மீன் சாப்பிட்றவங்களுக்கு கேன்சரே வராது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ உண்மை பொய் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் டெய்லி மீன் சாப்பிட்றதால ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி, அதுக்கப்புறம் ஹேர் வந்து ரொம்பவே ஸ்பாயில் ஆகுது அப்படின்றவங்க மீன் கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கோங்க. எங்களோட வீட்டில் நாங்கள் ரெகுலராக மீன் சாப்பிட்றது உண்டு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்தே மீன்கள் வந்து விற்கிறாங்கங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இது வந்து 50 ரூபா தான். இதுக்கு முன்னாடி காரப்பொடி க்ளீன் பண்ணலை, அதுவும் 50 ரூபா தான். இது ரெண்டும் 50 சேர்த்து தான் 100 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மீன் பேர் இது கிடையாது, எங்கள் ஊரில் வேறு மாதிரி பேர் அந்த மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் ஊரில் ஒரு மாதிரி ஒரு பேர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சில மீன்கள் பேர், சில மீன்கள் வேறு மாதிரி இருக்குது. அதுக்காக நான் வந்து வேறு மீன் பேர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் க்ளீன் பண்ணும்போது நிறைய மீனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன்கள் முட்டை வந்து இருக்கும் பாருங்கள். இந்த மீன்கள் முட்டை ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இதுவும் நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம், எடுத்து அப்படியே சமைச்சு சாப்பிட்ருவோம். இந்த காரப்பொடியை வந்து இன்றைக்கி குழம்பு வச்சுட்டு இந்த சாலை மீனை வந்து பொரிக்கிறதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உப்பு போட்டு உரசினிங்கன்னா இதில் இருக்கிற மிச்ச மீதி வேஸ்ட்டு கூட அப்படியே க்ளீன் ஆகிடும், நல்ல சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. காரப்பொடி மீன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கருவாடு வந்து கடையில் கிடைக்கும். சின்ன மீனெல்லாம் வந்து நிறைய கருவாடு கிடைக்கும். நாங்கள் சின்ன வயசில் வந்து கருவாடு சாப்பிட்ருக்கோம். இப்போ வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கவங்களுக்கும் இந்த கருவாடு வந்து கொடுப்பாங்க. இந்த மீன் குழம்பு வீடியோ பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.